சார் அதிமுக புதைகுழிக்கு போகிற வரை அந்த பார்வையில அவங்களுக்கு மாற்றம் இருக்காது சார். நீங்க அதிமுக இப்ப வீக் ஆகல, இருந்த நிலையிலிருந்து ஒரு படி கீழே வந்திருக்கு. நீங்க இதை அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்கங்க. 2016 ஆளுங்கட்சி, அடுத்த தேர்தல் 2021 எதிர்கட்சி, அடுத்த தேர்தல் 2026 எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தை இழந்துருச்சு. படிப்படியாக அதனுடைய சரிவு கண்ணுக்கு முன்னால் தெரியுது. இப்ப என்ன படுதோல்வியை தழுவிடுச்சு அந்த இயக்கம்? இல்லையே, 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றுச்சு. இப்ப இதை சிதைத்து சின்னாபின்னமாக்கி அடுத்த தேர்தலில் இந்த நிலை கூட வராம ஒரு வேலையை செய்யணும். அதற்கு அடுத்த தேர்தலில் அதிமுகவை இல்லாம செய்யணும். ஒவ்வொரு தேர்தலையும் தான் சார் அந்த கட்சியை வீழ்த்த முடியும், அந்த கட்சியை பலகீனப்படுத்த முடியும். இடைப்பட்ட காலத்துல பலகீனப்படுத்துற எல்லா பணிகளையும் துரிதமாக செய்வதற்கான வியூகங்களை வகுக்க முடியும். 100% அதிமுக இன்னும் களத்துல வீழ்த்தப்படல. இன்னும் கொஞ்சமாக அதுக்கு உயிர் ஒட்டி கொண்டிருக்கு. அங்கங்க லைட்டா ஹார்ட் பீட் தென்படுது. அதை படுகொலை செய்யற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யற வரைக்கும் ஓயாதுன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த மும்முனை போட்டி இருக்கு இல்லையா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா 3 கார்னர் ஃபைட் வந்துருச்சுன்னு. இந்த 3 கார்னர் ஃபைட்டை 2 கார்னர் ஃபைட்டா மாத்துறதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. அது 2 கார்னர் ஃபைட்டா வர வரைக்கும் அந்த 3rd கார்னர் இருக்கு இல்லையா, அதனுடைய குரல் வலையை நசுக்குவதற்கான எல்லா வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அந்த வேலையை செய்வதற்கு விஜய் பயன்படுவாரே, ஆனால் விஜயை 100% பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு யோக்கியமான கட்சியா? தமிழ்நாட்டு அரசியல்ல நாங்க ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு பெரிய ரோல் இல்லை, அதனால நாங்க இந்த பாலிடிக்ஸ்ல எந்த பிளேவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கி போகிற அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டிருக்கிற, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளிக்கக்கூடிய கட்சியா? இந்த அமைதியே உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கலையா? இந்த 20 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் மீது வைத்திருக்கிற பார்வை என்ன? இந்த குதிரை பேரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன எதிர்வினை ஆற்றுகிறது? இதற்கிடையில அதிமுக கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்குதுல. இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில வரல இல்லையா? தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு இவ்வளவு பெரிய சோதனை நிகழ்ந்துருச்சு சார். டிடிவி தினகரன் கடந்து குதிக்கிறார் சார் வானத்துக்கும் பூமிக்கும். அவர் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டை கூட இன்னும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையே. பாரதிய ஜனதா கட்சி நினைத்திருந்தா எடுத்திருக்க முடியுமே, ஏன் எடுக்கல? அப்போ உள்ளூர ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். எனவே விஜயால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சங்கடம் வராது, பாரதிய ஜனதா கட்சியால் விஜய்க்கு சங்கடம் வராது. இருவரும் காதலர்களைப் போல ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு இயங்குபவர்களாகவே வெளிப்படுவார்கள்.